இந்த இதமான காலை தென்றலில் நுகரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 132, குறள் எண் 1312. புலவி நுணுக்கம். ஊடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ்க என்பார்க்கு அறிந்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் யாம் தம்மோடு ஊடி உரையாடாதிருந்தோமாக காதலர் தும்மினார் அது நீங்கி தம்மை நீடு வாழ்கவென்று உரையாடுவே கருதி. அதாவது நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள், அதாவது தோழி சொல்கிறார், நாங்கள் ஊடியிருந்தபோது, ஊடலில் இருந்தபோது, நாங்கள் ஊடியிருந்தபோது நான் ஊடல் தீர்ந்து அவரை நெடிது வாழ்க என்று வாழ்த்துவேன் என்று கருதி அவர் தும்மினார். அவர் தும்முனதுக்கு முதற்கொண்டு இவள் என்ன நினைக்கிறாங்க, காதலி தலைவி, அவர் நம்மளை, நாங்கள் ஊடி இருந்தபோது நான் ஊடல் தீர்ந்து அவரை நெடிது வாழ்க என்று வாழ்த்துவேன் என்று கருதி அவர் தும்மினார். நம்ம சொல்லுவோம்ல, இந்த தும்மிட்டாயா உண்மைதான் நடக்கணும், ஏதாவது ஒருத்தர் பேசிகிட்டு இருப்போம், தும்மிட்டேன் நீ ஆயுள் எனக்கு 100 அப்படின்னு சொல்லுவோம். அந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காதலனும் காதலியும் எப்படி பேசிக்கொள்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இருக்கு. என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இப்போ நம்ம வழக்கத்தில் உள்ளதே இதில் வருது. அதை தான் அப்படியே நம்ம பின்பற்றி கொண்டு வருகிறோம். அடுத்து ஒரு அதிகாரம் 8, இது அறத்துப்பாலில் அன்புடைமை, குறள் எண் 72. இந்த குறளை நீங்கள் சினிமா பார்த்திருந்தால் நிச்சயமாக இந்த குறளை கேட்டிருப்பீர்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்பு இல்லாதவர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் என்கிறார். அன்பு இல்லாதவர் பிறர் பொருள் மீதும் ஆசைப்பட்டு எல்லா பொருளும் தமக்கே உரியதாக கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் என்கிறார். இந்த குறளை எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் நடித்த ஒரு படத்தில் அவர் சிறையில் அடைச்சிருப்பாங்க. அப்போ இந்த குறளை சொல்லுகிறார். இந்த குறளை சொல்லுவதாக இந்த பாடம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த படத்தில் இந்த பாட்டு வருது. அன்பு எம்ஜிஆர் பிடிப்பார். அவர் தனியாக உட்காந்துக்கிட்டு, சிறையிலேயே தனியாக உட்காந்துக்கிட்டு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு அந்த குறளை படிப்பார். அன்பு வாழ்க்கையிலே தெய்வப்புலவர் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றார். அதிகாரம் நேற்று வரையும் நான் என்ன சொல்லிட்டேன்னு கவனிச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு அன்புடைமையை பற்றி பேசுகிறாரு. அவருக்கு அறத்தை சொல்லிட்டாரு, முதல்லையே இல்லறத்திலே சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து இப்போ என்ன சொல்கிறாரு, அன்புடைமைக்கு வர்றாரு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு என்கிறார். அது ஒரு குறள். இந்த அதிகாரத்திலே அன்புலேயே அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு. அதாவது அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் இதுக்கு நட்புக்கு காரணம் என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொன்றையும் சொல்கிறார். அது 10 குறளையும் 10 அர்த்தங்கள் இருக்கும். அதனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவனுடைய இதை நீங்கள் நம்ம லேசாக நினச்சிட முடியாது. என்னுடைய ஒரு, அதாவது இன்னொரு நான் சொல்கிறேன், முக்கியமான குறள் அது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதில் என்ன செய்யலாம், எல்லா செல்வங்களும் அழிந்து போகக்கூடியது, ஆனால் கல்வி மட்டும் அழியாத ஒன்று. இன்றைக்கி இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருக்கிறார் மரியாதைக்குரிய சங்கீதா அவர்கள். திறம்பட நடத்தி கொண்டிருக்காங்க. மதுரை மாவட்டத்துக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. அந்த அம்மா
மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது. எல்லாருமே பெருமைப்படுகிறார்கள். சங்கீதா ஐஏஎஸ். அந்த அம்மா ஐஏஎஸ் படித்து கல்வி கற்றதனால் இன்றைக்கி 62 வயசு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு நான் ரிட்டையர்மெண்ட் ஆகையெல்லாம் 58. கொஞ்சம் ஒரு வருஷம் ஆச்சு 60 ஆக்கிட்டாங்க. இப்போ இவங்க அப்போ நான் 58 இருக்கையிலேயே இவங்களுக்கு 60. இப்போ 60 ஆக்கிட்டதுனால அவங்களுக்கு 62 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க கடைசி வரையும் அந்த 62 வயசு வரையும் அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது செயலாளர் பதவி உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கல்வி இல்லைன்னு வச்சுக்கிறேங்க. அந்த அம்மா செல்வத்தை தான் நம்பியிருக்கான்னு வச்சுக்கிறேங்க. அது என்ன செய்யும்? செல்வம் ரொம்ப நாள் இருக்குமா? இருக்காது. உண்மையிலே சொல்கிறேங்க, நானே இந்த இடத்திற்கு வருவதற்கு, இந்த இடத்திற்குனா என்ன, நான் ஒரு இளநிலை உதவியாளராக இருந்து அதுக்கடுத்து உதவியாளராக ஒரு 20 வருஷம் பணிபுரிந்து நான் அக்கௌண்டன்ட் ஜெனரல் எக்ஸாம் பரீட்சை எழுதி கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் காத்திருந்தேன் இந்த உதவி கணக்கலுவலர் போஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம உதவி கணக்கலுவலர் பணி உயர்வு பெற்று கணக்கு அலுவலராக பணிபுரிந்தேன். கோயம்புத்தூரில் தான் நான் என்னுடைய பணி நிறைவு பெற்றது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நான் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் ரம்ஜான் கொண்டாட்டம். நேற்று 2 நாள் ரம்ஜான் கொண்டாட்டம். நான் மதசார்பற்றவன். காரணம் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். எங்கள் கிராமத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தான், 4 மைல் தான் இது இந்த டாக்டர் ஜாகீர் ஹுசைன் கல்லூரி ஆரம்பித்தது. நான் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்கையில் 1971 முதல் தோன்றியது அந்த கல்லூரி. அந்த கல்லூரி 1972 1971 தான் 2வது வருஷம். 1970 தோன்றிடுச்சு. 1971 நான் எஸ்எஸ்எல்சி முடித்தேன். எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே நான் என்னென்னா, ஆஹா நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு கல்லூரி வந்துருச்சு, நிச்சயமாக கல்லூரி படிப்பை நடந்தே போய் கூட படிச்சிருவோம், ஸ்காலர்ஷிப் கொடுக்காட்ட கூட பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தில் நினச்சிட்டு இருந்தேன். அது இஸ்லாமிய பெருமக்களினுடைய, இளையான்குடி இஸ்லாமிய பெருமக்களினுடைய சாதனை தான் அந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. அந்த கல்லூரி முதல்வரினுடைய அந்த உரைதான் என்னை எழுத வைத்தது. அது ஒரு காரணம், அதுவும் இருக்குது. அது அப்புறம் சொல்கிறேன், பின்ன நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன்னா, அதில் படித்து முடித்த உடனே இனிமேல் நம்ம படிக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மிளகாய் வியாபாரம். நான் எஸ்எஸ்எல்சி படிக்கையிலேயே மிளகாய் வியாபாரம் அவருக்கு நஷ்டத்தில் வந்து விட்டது. எப்போ பணம் எங்கே இருக்குது, நிச்சயமாக கிடைக்காது. அதனால் நாம் என்ன செய்வோம்னா, இனிமேல் படிப்பு வழி இல்லை அப்படின்றத ஒதுங்கிட்டேன். நான் என்ன பரமக்குடியில் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஏற்றாப்புல எங்களுடைய சின்னம்மா வீடு. அங்கே நான் என்ன செய்கிறேன்னா, சும்மா ஒரே ஒரு அப்ளிகேஷன் என்னமோ வாங்குறதுக்காக உள்ளே போயிருந்தேன். அப்போ கார்டு இது வாங்குறதுக்காக, இன்லேண்ட் லெட்டர் வாங்குறதுக்காக. அப்போ என்னுடைய இணைய நண்பர் ஆரோக்கியம் என்பவரை சந்தித்தேன். அவன் பியூசியில் நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட். அவர் ஆரோக்கியம் ஃபஸ்ட் குரூப்பு, மேத்ஸ் நல்லா போடுவோம்டா. நான் தேர்ட் குரூப்பு, அதனால் இந்த எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குரூப்பில் நான் சேர்ந்துட்டேன். அவர் என்ன செஞ்சார்னா, என்ன பரமசிங்க நிறையா மார்க் எடுத்திருக்கீங்க, நியர்லி 3 மார்க் எடுத்தால் செகண்ட் கிளாஸ் வாங்கிடுவீங்க, நீங்கள் ஏன் இப்போ காலேஜில் சேரலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாப்புல. நான் இந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் அனுப்பத்தாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. எந்த காலேஜுங்கன்னு கேட்டேன். என்னங்க இது ராம்நாடு சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அதாவது இப்போ என்னால் இப்போ சிவகங்கை கல்லூரி, திருப்பத்தூர் காலேஜெல்லாம் கட்டுற அளவுக்கு பணம் இல்லைங்க. அங்கே 2500 வருது எல்லாமே. அந்தளவுக்கு இப்போ எனக்கு பணம் இல்லை அப்படின்னு. சரி, உங்கள்கிட்ட 300 இருக்கான்னு கேட்டார். இருக்குது, அது கூட இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அது இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் இப்போ ராம்நாடு காலேஜில் நானும் உங்களை மாதிரி ஸ்காலர்ஷிப்பை நம்பி தான் இருக்கேன். அங்கே 300 150 காலேஜ் ஃபீஸு, 150 ஹாஸ்டல் ஃபீஸு. வர்றீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக நிச்சயமாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்தேன். ரூபாய் பிரட்டேன், உடனே போய் காலேஜில் சேர்ந்துட்டே வந்துட்டேன். அப்படி அட்மிஷன் போட்டே வந்துட்டேன்.
ஆனால் நான் பிகாம் கேட்டேன். அங்கே பிகாம் கோர்ஸே கிடையாது. நான் பிஏ எக்கனாமிக்ஸு இது பியூசியில் காமர்ஸ் படிச்சிருந்தேன்ல, அதனால் நான் பிகாம் கேட்டேன். பிகாம் கிடையாதுங்க, இந்த காலேஜிலே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. வேறு என்னங்க இருக்குது, பிஎஸ்சி மேத்ஸ் இருக்குது. பிஎஸ்சி மேத்ஸ் என்னெல்லாம் நான் தேர்ட் குரூப் தான் எடுத்திருக்கேங்க. அப்போ சரி ரைட்டு, பிஏ எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக்ஸில் பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்தேன். எழுதி இங்கிலீஷ் மீடியம், ஆனால் தமிழ் மீடியம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆங்கில மீடியம்னா எனக்கு வேணும், அது ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும், எக்ஸாம் மற்ற எக்ஸாம் பாஸ் பண்ணணுக்கு வேண்டியதுக்கு தேவைப்படுது அது, அதனால் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்தேன். அவர் உடனே எனக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு, வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு ஒரு 150 ரூபாய் போய் கட்டினேன். அதாவது அதை கட்டின உடனே என்ன செஞ்சிட்டான்னா, ஏதோ பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டேன் 3 வருஷமாக. அதுக்கிடையில் நான் போன உடனே எங்கள் காலேஜ் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கள் காலேஜ் ஒரு 3 கிலோமீட்டரில் கட்டி அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறாங்க. நான் 75 டிகிரி முடிக்கிறேன், அவங்க 76 தான் அந்த கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க. அதுவரையும் நாங்கள் சேதுபதி இருக்கார்ல, சேதுபதி மன்னர், அவருடைய அரண்மனைக்கு பள்ளிக்காக எங்கள் கல்லூரிக்காக தியாகம் பண்ணவர். அது மறக்க முடியாத உண்மை. அதனால தான் இன்றைக்கும் ஒரு சேதுபதி அரசு கலைக்கல்லூரின்னு தான் இருக்குது. அதில் படித்த உடனே எனக்கு ஆசிரியர்கள் வந்த உடனே இந்த காலேஜ் மோசம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபீட் பண்ணிவிட்டு போனேன். அதாவது மாடர்ன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஷார்ட்டில் இங்கிலீஷில் சொல்லுவோம் MEDன்னு சொல்லுவோம் நாங்கள், மாடர்ன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதில் USA, அமெரிக்கா, UK, இங்கிலாந்து, ரஷ்யா, அப்புறம் ஜப்பான், இந்த நாடுகளும் எப்படி வளர்ந்தன என்பதை பற்றிய அந்த தொகுப்பு. அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஆசிரியர் வருவார், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வருவார். ஆனால் எங்களுடைய இந்த தியரி இருக்கிற எக்கனாமிக்ஸ் பொருளாதார தியரி, அதை படிப்பதற்கு அதை நடத்துவதற்கு கல்லூரி பொருளாதாரத்துறை தலைவர் வருவார். அதாவது அவருடைய வகுப்பும் அற்புதமாக இருக்கும். இந்த உதவி பேராசிரியர்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்த உடனேயே டக்குன்னு எடுத்தோன்னே டியர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவார். அதுக்கு உடனே தமிழே பேச மாட்டார், இங்கிலீஷ் தான், ஃப்ளூயன்சி ஆஃப் இங்கிலீஷில். ஏன்னா எல்லாருமே IAS அப்பியர் ஆகிட்டு வந்தவங்க, ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டாங்க, மெயின் கிடைக்கல, அதனால் இது வந்தவங்க அற்புதமாக நடத்துவாங்க. உடனே நினச்சேன் நான், ஆஹா நம்ம நம்ம சேர்ந்த கல்லூரி குறைச்ச ரூபாயின்னு நினச்சோம், நம்ம நல்லா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அற்புதமாக நடத்துவாங்க. அவ்வளோ இல்லைங்க நல்லா பாஸ் பண்ணிட்டோம்னு வாங்கிட்டேன். நான் அடிக்கடி ஸ்ட்ரைக் இருக்கும், அது சில காரணங்கள், அதனால் ஒன்று அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பொறுப்பாக தெரியல. அது அந்தளவுக்கு நாங்கள் படித்து முன்னேறணும். எனக்கு நான் எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன்னா, நான் இறைபக்தி உள்ளவன். இதுக்கே இறைபக்தி தான் முதல்ல காரணம். ஏன்னு கேளுங்க, நான் படிக்க மாட்டேன்னு இருக்கேன், நம்மளால் படிக்க முடியாது, PUC தான் நம்மளுடைய நம்மளுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர் ஆரோக்கியம் இருக்காப்புல, அவங்க என்ன செய்கிறாப்புலன்னா, அவங்க தான் அனுப்பிட்டு நீங்கள் 300 கூட உங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்டாப்புல. உடனே என்ன செஞ்சேன்னா, அதை சேர்ந்து படிக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டதுக்கு காரணம், நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அவர் வழியிலே வர்றார். யாருடைய ஆரோக்கியத்தினுடைய வழியிலே எனக்கு வழி காமிக்கிறார். நீ ஏன் நல்லா படிக்கிற, நீ ஏன் படிக்கக்கூடாது. இப்போது இன்னொன்று, என்னுடைய MA எக்கனாமிக்ஸ் எங்கள் கல்லூரியில் இருந்திருந்தால் நிச்சயமாக அதையும் முடிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் கல்லூரியில் கிடையாது. ஆனால் எங்கள் கல்லூரி அற்புதமான கல்லூரிங்க, மறக்க முடியாத கல்லூரிங்க. மாணவர்கள் பூரா எல்லாருமே இங்கே வேலைக்கு போயிருந்தேன். நான் அங்கேயே போய் வேலை பார்த்தேன்னு சொல்கிறேன். அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ப்ரொமோஷனில், சாதாரண இப்போ அசிஸ்டண்ட்லாம் போட ப்ரொமோஷனில் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அப்போ என்னுடைய நண்பர்கள் என் கூட படித்தவங்கெல்லாம் ஒவ்வொரு BDOவாக இருக்காங்க. ஒருத்தர் அசிஸ்டன்ட் BDOவாக இருக்கார். ஏதோ பக்கத்தில் உள்ள எங்களுக்கு ஒரு மீட்டிங் போட சொல்லி வச்சு ஆர்டர் வந்துருந்துச்சு, அது மீட்டிங் போட்டிருந்தோம். அப்போ எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தோம். BDO பூரா வர்றாங்க, அசிஸ்டன்ட் BDO வர்றாங்க, எல்லாமே என் கூட படித்தவங்க. அதுதான் ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது.
நான் என்ன சொல்றேன்னா, இறைவனுடைய அருளால் தான் என்னுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும், இறைவனுடைய திருச்செந்தூர் முருகனுடைய அருளால் தான் நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தேன். அது மட்டுமல்ல, எனக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் இருந்து இன்டர்வியூ வந்தது. அதை போய் செலக்ட் ஆகினேன். அது என்ன அதில் ஒரு பெரிய இது பாருங்கள் எனக்கு அமைந்தது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் அந்த மாதவ சர்மான்னு ஒரு ஐஏஎஸ் இருந்தார். நாங்கள் வாரியம் என்பதால் வாரியத்தில் உள்ளவர்கள் நல்லா பணிபுரிய வேண்டும். இதற்கு போய் இந்த டிஎன்பிசிலாம் எழுதிட்டு இருந்த பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியர் மாறினது தான் அது. பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது. அவன் அப்படியே கொண்டு மாற்றி விருப்பம் உள்ளவர்கள் இருந்துக்கலாம், இல்லை வெளியில் போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. அதில் தான் நான் இருந்தேன். அதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் எங்கள் லெவலில் என்ன செய்யும், அதுக்கு இன்ஜினியர்களும் பொறியாளர்களும் எம்ப்ளாய்மெண்ட் மூலியம் தான் எடுக்கிறது நான் இருக்கும் வரை. அதுக்கு இது ஏன் 2012 நான் வேலையில் அப்போ அன்னைக்கு கூட ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணாங்க. நான் ஒரு கூட்டத்திற்கு தணிக்கைக்கு போயிருந்தேன். அப்போ 2 பேரும் எஸ்கேசி கொடுத்தாங்க, கணவனும் மனைவியும். நான் இதில் கிடச்சிருச்சு சார், எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால் சொல்கிறேன்னா, அவர் என்ன செஞ்சார் மாதவ சர்மா, எல்லாத்துக்கும் டிஎன்பிசி, நம்ம இதுக்கு மட்டும் எம்ப்ளாய்மெண்ட்டு வாரியத்துக்கு மட்டும். அதனால் இவங்களுக்கு ஒரு பட்டப்படிப்பு தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். எஸ்எல்சி கிடையாது, பியூசியும் கிடையாது, பட்டப்படிப்பு தான் இருக்கணும். இப்போ 5 வருஷம் ஒரு லோயர் கேட்டகரியில் இருக்கான்னு வைங்க, அவங்க ப்ரமோஷன் கொடுத்து அது யூனிவர்சிட்டியில் வரலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி ஃபார்மாலிட்டிக்கு. ஆனால் முதலில் புதிதாக ஜாயின் பண்ணுபவர்கள் என்ன படிச்சிருக்கணும், டிகிரி படிச்சிருக்கணும். டிகிரி தான் தமிழ்நாட்டிலே நீங்கள் எங்கே எடுத்து இப்போ கூட கேட்டு பாருங்கள், தமிழ்நாட்டிலே டிகிரி தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரே வாரியம் எங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். அதில் அது மட்டுமல்ல, அவர் மாதவ சர்மா ஐஏஎஸ் என்ன சொன்னார்னா, இது தண்ணி கொடுக்கணுங்க மக்களுக்கு, அதனால் இது முதன்மையான டிபார்ட்மெண்ட்டுங்க வாரியம்ங்க. அதுக்காக ஒன்லி பிகாம் படித்தவன் தான் எடுக்கணும். 2வது வேணால் எல்லாம் பிகாம் எல்லோரும் கிடைக்க மாட்டாங்கல்ல, அதனால் 2வது ப்ரிஃபரன்ஸ் பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவங்க கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க கணக்கை, அக்கௌண்ட்ஸை. அதனால் அவன் 3வது பிஏ எக்கனாமிக்ஸ். இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி படித்தாலும் கிடையாது, பிஏ தமிழ் படித்தாலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த 3 தான் முதல்ல வச்சுருந்தார் மாதவ சர்மா. அப்போ எனக்கு அப்போ தான் நினச்சேன், ஏன்னா எங்கள் ஆன்சர் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு மீடியன் மோடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்லேயே இது வருது, அந்த கணக்கு வருது. அதனால் எக்கனாமிக்ஸ் அவரும் தெரிஞ்சு பெரும்பாலான பெரும்பாலான மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த சமயத்தில் எக்கனாமிக்ஸ் எம்ஏ முடித்தவங்க தான் இருப்பாங்க. அது ஏன்னா எல்லாம் உலகம் தெரிஞ்ச அளவுக்கு வர வேண்டும். அந்த இது நம்மளாக எதுவும் எழுத முடியும். இந்திய எக்கனாமிக் ப்ராப்ளம், இந்திய பொருளாதார பிரச்சனைனா நம்மளாக எழுதிட்டே இருக்கலாம். பக்கமாக எழுதணும், பக்கத்தை தூக்கி போட்டு தான் வருமா. அவங்களே சொல்லுவாங்க, பக்கத்தை தூக்கி பார்த்துட்டு தான் மார்க்கே போட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வருது. இப்போ நான் எதுக்கு இது சொல்லுகிறேன் என்றால், நான் மதம் சார்பற்றவன். எனக்கு ஒரு ஆரோக்கியம் என்ற கிறிஸ்டியனுடைய நட்பு கிடைத்ததால் அவன் மூலியமாகத்தான் நான் கல்லூரிக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது. இல்லை என்றால் எனக்கு கல்லூரிக்கு செல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லை, அது 3 டிகிரியில் எனக்கு எக்கனாமிக்ஸும் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால தான் எனக்கு அங்கே அந்த கல்லூரியிலே தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. அதுதான் அதற்காக சொல்ல வருகிறேன். அதுதான் நம்ம என்ன செய்யணும்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதுதான் நமக்கு மையன். அதாவது இந்த குறளை நீங்கள் தயவு செய்து எக்காரணத்தையும் கொண்டும் மாணவ செல்வங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இதை சொல்கிறது பூரா மாணவ செல்வங்கள் தயவு செய்து கேட்டுக்கிறேங்க. கல்வியை தயவு செய்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்குமா வேலை, கிடைக்காது அப்படின்னு நினைக்கவே வேணாம். அரசாங்கம் ஒவ்வொன்றும் டிஎன்பிசியில் எப்படி குளறுபடி இருக்குது, அப்படி இருக்குது, அதெல்லாம் எதையும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய எண்ணம் இப்போது படிக்க வேண்டும். படித்து நீங்கள் நிறைய மார்க் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வேலை தேட ஆரம்பிக்க வேண்டும். அதனால் அதை பற்றி இப்போ நினைக்காதீங்க.
நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.